ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். புதிய கட்சியை ஆரம்பிக்காமல் எம்முடன் இணைந்திடுங்கள். சுதந்திர கட்சி அரசை உருவாக்குவோம் என்கிறார் ஜனாதிபதி. சிறிய மனிதன் என்பதால் என்னை தாக்குகின்றீர்களா? கை சின்னத்திலேயே போட்டியிடுவோம். பிரேரணை அமுலாக்கத்திற்கு காலம் தேவை. எந்த ஒரு சக்தியையும் எதிர்கொள்வோம். நான் கூறியதை மஹிந்த கேட்கவில்லை என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி பெற செய்தே தீருவேன். இதன் பிரகாரம் அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கை சின்னத்தில் போட்டியிடுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய கட்சியை ஆரம்பித்து வேறு வழியில் பயணிக்க முனைவோர் அனைவரும் சுதந்திர கட்சியை பலப்படுத்த எம்முடன் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு இலங்கை வந்த ஐநா செயலாளர் பான் கி மூன் கோரியதற்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினேன். அதற்கு அவர் அனுமதி வழங்கினார் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் காலம் கடந்த ஞானத்தின் பிரதிபலிப்பு என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபை உரிய முறையில் செயற்படவில்லை என்றும் அதில் பாரிய குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். இரண்டாவது தடவையாக இலங்கைக்கு கடந்த வாரம் விஜயம் மேற்கொண்டிருந்த பான் கி மூன் அரசு தரப்பு, எதிர்த்தரப்பு, சிவில் சமூகம் ஆகிய தரப்புகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததுடன் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தார். இறுதியாக கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்த பான் கி மூன் ஐக்கிய நாடுகளின் வகிபாகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். அதாவது நீதி வழங்கும் பொறிமுறையானது சர்வதேச தரத்துடனும் சர்வதேச நம்பிக்கை தன்மையுடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அத்துடன் உள்நாட்டு மட்டத்திலான தரமும் நீதி பொறிமுறையில் இடம்பெற வேண்டியது அவசியமாகும். இந்த விடயத்தில் குறிப்பிட்ட சில மட்டங்களில் சர்வதேச ஈடுபாடு பெறுவதற்கு இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் மலையக பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக அரசியல் தொழிற்சங்கவாதிகளே மலையக மக்களுக்கு துரோகம் இழைக்கின்றனர். மாவிமு மத்திய குழு உறுப்பினர் சந்திரசேகர் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலையக அரசியல் தொழிற்சங்கவாதிகளே மலையக மக்களுக்கு துரோகம் இழைத்து வருகின்றனர். இவர்களின் சுயநலவாத சிந்தனைகளின் வேறொன்றல் காரணமாக இம்மக்களின் அபிவிருத்தி பல மட்டங்களிலும் தடைப்பட்டு வருகின்றது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். வெளிநாட்டு அச்சுறுத்தல் எதுவும் இப்போது இல்லை. அனைவரும் ஒன்றிணைந்து கட்சியை பலப்படுத்துங்கள். சூக்க மாநாட்டில் ஜனாதிபதி அழைப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் முதலாவது அரையாண்டினுள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்திலேயே போட்டியிடும் என்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ள அக்கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன புதிய அரசியல் கட்சியொன்றை உருவாக்குவது பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விடுத்து எதிர்காலத்தில் சுதந்திர கட்சியின் தலைமையிலான அரசாங்கம் ஒன்றை அமைக்க அக்கட்சியுடன் இணைந்திருந்து பணியாற்றுமாறு அதிருப்தியாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக மலேசியாவில் மஹிந்தவை தாக்குவதற்கு முயற்சி, பின்கதவால் வெளியேறினார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலேசிய விஜயத்தை மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக மலேசிய தமிழர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மஹிந்தவை தாக்க தமிழர்கள் முயற்சித்ததால் அவர் பின்கதவு வழியாக வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது பெரிதாக மாறியதும் பொதுமக்கள் இத்தகைய போராட்டத்தில் ஈடுபட்டாலும் மலேசிய அரசு தன்னை காப்பாற்றும் என நம்பியிருந்த மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏமாற்றம் தரக்கூடிய வகையில் இந்த போராட்டம் அமைந்துவிட்டது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் சிகா வைரஸ் வருமுன் காத்தல் அவசியம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நுளம்புகளால் பரவும் கொடிய நோய்கள்
மனித குலத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை கொடுத்து வருகின்றன. மலேரியாவை ஓரளவு கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் டெங்கு பாரிய அச்சுறுத்தலை கொடுத்து வரும் நிலையில் இப்போது சிகா வைரஸ் பேரச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக நாடுகள் சிகா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கையையும் அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கிறது. சனத்தொகை கூடிய சீனா, இந்தியா உட்பட ஆசிய நாடுகள் மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளை உள்ளடக்கிய உலகம் முழுவதும் 260 பேருக்கு சிகா வைரஸ் பரவும் ஆபத்து இருப்பதாக விஞ்ஞானிகள் கடந்த வாரம் இறுதியில் எச்சரித்திருந்தனர். ஆக்ஸ்போர்ட், டொரண்டோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் சிகா வைரஸ் குறித்து ஆய்வு நடத்தி வெளியிட்டிருந்த அறிக்கையில் உலகம் முழுவதும் சுமார் 65 நாடுகளில் சிகா வைரஸ் பாதிப்பு காணப்படுகிறது. ஆசியா, தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த சுமார் 260 கோடியினருக்கு இந்த வைரஸ் வேகமாக பரவும் சூழல் காணப்படுகின்றது என்று விஞ்ஞானிகள் தமது ஆய்வறிக்கையில் தெரிவித்தனர் என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சூக்க ஆட்சி மீண்டும் மலரும், புதிய கட்சியை மறந்து சூக்கவை பலப்படுத்த மஹிந்த அணிக்கு மைத்திரி அழைப்பு, 2017 முற்பகுதியில் தேர்தல், கை சின்னத்திலேயே போட்டி, விவசாயியின் மகன் என்பதால் என் மீது விமர்சனம், ஐநா தீர்மானத்தை அமுலாக்க ஐநா கால அவகாசம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசொன்றை அமைப்பதே தனது நோக்கம் என்றும் இதற்காகவே கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்றார் என்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று தெரிவித்தார். எனவே புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் எண்ணத்தை கைவிட்டு சுதந்திர கட்சி ஆட்சியை உருவாக்குவதற்காக கைகோர்க்குமாறு மஹிந்த அணிக்கு அவர் அழைப்பு விடுத்தார். அதேவேளை 2017 முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறும் என்றும் கை சின்னத்திலேயே தமது கட்சி களமிறங்கும் என்றும் அவர் அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் படையினரை அகற்றுவதற்கு அரசு மறுப்பது ஏன் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கான தமது விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அரசிடம் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்று வடக்கு கிழக்கில் படை குறைப்பு தொடர்பானது. அரசியல்வாதிகள், ராஜதந்திரிகள், சிவில் சமூகத்தினர் என பலதரப்பட்ட மக்களும் குழுமி இருந்த அரங்கொன்றில் வைத்து பான் கி மூன் தனது வேண்டுகோளை விடுத்திருந்தார். நிலங்களை விடுவிப்பதற்கு சமாந்தரமாக படையினரின் எண்ணிக்கையை அந்த பகுதியில் குறையுங்கள். இது அப்பகுதியில் பதற்றத்தை குறைக்க உதவும், நம்பிக்கையை ஏற்படுத்த உதவும் என்றார் அவர். எனினும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் விமானம் ஏறிய கையோடு இலங்கை அரசு இந்த வேண்டுகோளை நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரே மூனின் இந்த வேண்டுகோளை மறுத்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு, சர்வதேச பிரதிநிதிகளுக்கு எங்களின் பாதுகாப்பு தேவைகள் குறித்து என்ன தெரியும் என்ற தொனியில் அவரது கருத்து அமைந்துள்ளது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். மலேசியாவில் உள்ள விடுதலை புலி ஆதரவாளர்களினால் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் தாக்கப்பட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ள நிலையில் அதனை தொடர்புபடுத்தி மற்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சியை அமைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணையுங்கள், உள்ளூராட்சி தேர்தலில் கை சின்னத்தில் போட்டியிடுவோம், குர்நாகலில் ஜனாதிபதி அழைப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக வெற்று பேச்சுவார்த்தைகள் வேண்டாம், G20 நாடுகளுக்கு சீன ஜனாதிபதி வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக ராஜீவ் கொலை கைதிகளின் வாட்டம் போக்க வேண்டும் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பொது எதிரணிக்கு ஆதரவாக செயற்படும் அமைச்சர்களுக்கு பதவி வழங்கப்படும் என்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அதனை பொது எதிரணியிலிருந்து மஹிந்த அவதானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொதுமகனில் ஒருவன் அன்று நீங்கள் செய்ததை இன்று அவர் செய்கிறார் சார் என்று சொல்வதை வலியுறுத்தும் விதமாக இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் கேலி சித்திரம், ஸ்ரீலங்காவின் சுதந்திர கட்சி மாநாட்டிற்கு மஹிந்த அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாடு குர்நாகலில் இடம்பெற்றது. எனினும் அதில் மஹிந்தவும் அவரது ஆதரவாளர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் அதில் பங்கேற்கவில்லை. எனவே அதனை வலியுறுத்தும் விதமாக இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினது செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.